இந்தியாவில் இந்தியாவில் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளாஸ் வந்து மிடில் கிளாஸ். இந்த அப்பர் கிளாஸும் லோவர் கிளாஸும், அப்பர் கிளாஸ்னு சொல்கிறது பெரும் பணக்காரர்கள், லோயர் கிளாஸ்ன்னு சொல்கிறவங்க பெரிய ஏழைகள், அதாவது ரொம்ப அதிகமான ஏழைகள்னு வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு சின்ன அட்வான்டேஜோடு வாழ்ந்துட்டு இருக்கவங்க இந்த மிடில் கிளாஸ். என்னென்னா இந்த மிடில் கிளாஸ் தான் இந்த கலாச்சாரத்தை தாங்கி பிடிக்கிற தூண், எப்பயுமே அந்த மிடில் பில்லர். வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். நீங்கள் பார்ப்பீங்க பப்பிளில் இருக்கிற கல்ச்சரு, ஸ்டார் ஹோட்டல் கல்ச்சர், இந்தமாரி கலாச்சாரங்கள். கீழேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கேஷுவலாக இருப்பாங்க, அப்ரோச்சஸ் கேஷுவலாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரிஜினல் ட்ரெடிஷனல் வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வாய்ப்பும் இருக்காது. அது மாதிரி செரிமனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்த்தோடாக்ஸாக இருப்பாங்க கம்பேர்ட் டு த அதர் டூ கிளாஸஸ். இதனாலேயே என்னமோ அவங்களுக்கு லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தி. ஸோ இன்றைக்கி மிடில் கிளாஸ், அர்பனில் வந்து மிடில் கிளாஸுங்கிறது ஒரு மேசிவான ஃபோர்ஸ். அதாவது மாத சம்பளம் அப்படிங்கிறதுல மாதத்தில் பெரிய சம்பளம் வாங்குகிற இந்த குரூப் இருக்காங்கல்ல, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க, ப்ரைவேட் கார்பரேட்டில் இருக்கிறவங்க, எம்என்சிலேயே மிடில் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, சின்ன சின்ன மீடியம் ஷாப் பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க, அதாவது இந்த டீ கடை மாரி இல்லை, ஓரளவுக்கு மீடியம் ஷாப் பேக்கரி மாரி, இவங்கெல்லாம் இந்த மிடில் கிளாஸ் செட்டப்பில் வருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்க குழந்தைங்களை வந்து கார்பரேஷன் ஸ்கூல்ல எல்லாம் படிக்க வைக்கணும். இன்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பெரிய அந்த குழந்தைங்களோட ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களோட அஸ்பிரேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், அதுக்காக சாக்ரிஃபைஸும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு ஹவுஸ் லோனை கட்டி முடிப்பாங்க. அதுக்காகவே வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஒரு கடையை, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கடையை 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஆக்கிறதுக்கு 30 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு அரசாங்கங்கள் பெருசாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இவங்க ஓட்டுக்கு ஓட்டு போட போகிறதில்ல. பணக்கார குரூப்பு ஓட்டு போடாது, அவங்க கவர்மெண்ட்டிட்ட அந்தமாரி எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏழைகள் குரூப்பு ஓட்டு போடுவாங்க. இன்னொன்று அவங்க ஓட்டு வந்து கான்சியஸாக கன்சால்ட்டாக விழுகும். ஆனால் அதை கட்சிகள் வேறு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்குது. இந்த மிடில் கிளாஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா 60-70% பாப்புலேஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ இவங்க வந்து எப்பயுமே அரசியலில் ஒரு ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறோன்னா ஒரு அனாதைகள் மாதிரி தான். இவங்களோட எந்த டிமாண்ட், இப்போ இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா 6 கோடி ரிட்டர்ன் ஃபைல் ஆகுது இந்தியாவில். அதில் 5 கோடி பேர் இன்கம் டேக்ஸோட ரிட்டர்ன் தான். 6 கோடியில் 5 கோடி பேர் இன்கம் டேக்ஸில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க மிடில் கிளாஸ் பீப்புள் தான். 1 கோடி பேர் தான் அப்பர் மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ், அதாவது 1 கோடிக்கு மேலே வருமானம் கட்டுறவங்க. 1 கோடி மேலே தான் ரிட்டர்ன் இருக்கும் மேக்ஸிமமே. மிச்சம் 80-90 கோடி மக்கள் ரிட்டர்னும் ஃபைல் பண்ணுறதுல அப்படி ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் இருப்பாங்க, ஆனால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற அவசியம் இருக்காது. கீழே ஒரு 10% 20% பாப்புலேஷன் இன்றைக்கி இந்தியாவில் பூவர் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றாங்க. ஸோ இவங்க ரொம்ப லா அபைடிங்காகவும் இருக்காங்க, அதே நேரத்தில் கல்ச்சர் அபைடிங்காகவும் இருப்பாங்க. பயங்கர அஸ்பிரேஷன், சாக்ரிஃபைஸ், இதில் ப்ரெஷரும் ஜாஸ்தி. அதாவது இதில் 2 மெடிக்கல் ஹெல்த் இஷ்யூ. இவங்க சம்பாதிக்கிற அத்தனை விஷயங்களும் மெடிக்கலில் சில நேரங்களில் போகிறது நினைக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்கீம் இருந்திருக்குன்னு எனக்கு தோணும். ஒரு நண்பர் நடந்த கதையை மட்டும் சொல்கிறேன். பாம்பேலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னையில் ஹவுசிங்கில் அந்தமாரி ஸ்கீம் இல்லை, பட் இங்கே ஒரு ரிலேட்டிவாக ஒரு ஸ்கீம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒருத்தர் வெளியிலேருந்து வந்து செட்டில் ஆகிறான்னு வச்சுங்க. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை எல்லாத்துலேயும் இந்த ஸ்கீம் உண்டு. ஆனால் பாம்பேயில் ரொம்ப திக்காக இருக்கும் இந்த ஸ்கீமு. ஒருத்தர் வந்து பாம்பேயில் செட்டில் ஆகிறான்னு வச்சுங்க. அவருக்கு வந்து முதல்ல ஒன்றுமே அவர் கையில் காசு இல்லை அப்படின்னா தாராவியில் ஒரு ஸ்லம்மில் ஒரு வீடு கிடைக்கும், ஒரு 10,000 ரூபா வாடகையில். பாராவி ஸ்லம்மை பார்த்துருப்பீங்க, இந்த மில்லியனரில், ஸ்லம் டாக் மில்லியனரில் பார்த்துருப்பீங்க. அப்படி தான், அதே மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்கும். அப்படியேவும் அதில் 10,000 ரூபா சம்பளத்தில் தான் அவங்க வாடகையில் தான் அவங்க இருக்க முடியும். அதிலிருந்து அவர் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாருன்னா ஒரு 30-40 லட்ச ரூபாயில் ஒரு 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் ஏர்ன் பண்ணுறாருன்னா அவர் வந்து விக்ரோலி அந்தமாரி தள்ளி வந்து நவி மும்பையில் ஒரு வீடு வாங்குவாங்க. ஆனால் தொழில் பாம்பேயில் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தினமும் காலையில் ட்ரெயினில் ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் வந்துட்டு ஈவினிங் 1.25 மணி நேரம் போவாங்க. பாம்பே ட்ரெயினை பற்றி யாருக்கும் சொல்ல வேணாம். ஒரு அடிதடி, ப்ரெஷரு, ஃபிசிக்கல் ஸ்கியூசிங்கு, காயம் எல்லாம் உண்டு பாம்பே ட்ரெயினில். ஸோ அந்த ட்ரெயினில் தான் அவங்க வாழ்க்கை ஓடும். ஸோ ஒரு 25 வயசில் வர்றாருன்னா ஒரு 30-32 வயசில் அங்கே விக்ரோலி போவார். விக்ரோலியில் வீடு வாங்கி அடுத்து ரொம்ப சின்சியராக பிஸ்னஸ் பண்ணார்னா பாண்ட்ரா குர்லாவில் ஒரு 1.5 கோடிக்கு வீடு வாங்கலாம் ஒரு 10 வருஷம் கழிச்சு. பை த டைம் அவர் 45 ஆகிடுவார். அதில் ரொம்ப சின்சியராக பிஸ்னஸ் பண்ணி அவருக்கு எல்லாம் அதிர்ஷ்டம்லாம் சரியாக வந்துச்சுன்னா பாம்பே சிட்டிக்குள்ளே, பாம்பே சென்ட்ரலு, இந்த பக்கம் நரிமன் பாயிண்ட்டு, வால்கேஸ்வர், அம்பானி இருக்கிற ஏரியா, ஃபெடர் ரோடு, அல்டாமவுண்ட் ரோடு, இந்தமாரி இடங்களில் வாங்க முடியும். ஸோ அவங்க ஏன் அங்கே இருக்கிற வீடு 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், ஏன் 2000 ஸ்கொயர் ஃபீட் இங்கே வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 லட்ச ரூபா இருக்கும், இங்கே இருக்கிற 2000 ஸ்கொயர் ஃபீட் 8 கோடி ரூபா இருக்கும். ஸோ இந்த ஜம்ப், லேயர் பை லேயர் ஜம்ப்பு அவங்க ஏன் நினைக்கிறாங்கன்னா அதான் அஸ்பிரேஷன். ஸோ மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு பணக்காரன் ஆகணும், நம்மளும் நம்ம குழந்தைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், சவுத் மும்பையில் வீடு வேணும் அப்படின்னு அவங்க வருவாங்க. இதே தான் இங்கே காட்டாம்பெருங்குளத்தூரில் ஆரம்பித்து
அவங்க தாம்பரம் வந்து தாம்பரத்துலேருந்து கிண்டி வந்து கிண்டியிலேருந்து போட் கிளப்புக்கு வரணும், இல்லை பாய்ஸ் கார்டனுக்கு வரணும்னு அவங்க ஆசைப்படுற அந்த வழக்கம் தான் மிடில் கிளாஸோடது. இந்த ஜேர்னியில் ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, பீயிங் ஒன்லி பிரெட் வின்னர், அந்த என்டையர் ஃபேமிலி ஃபைட் பண்ணி அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணுச்சுன்னா மெடிக்கல்லையே அந்த இருக்கிற வீடை விற்கிற மாரி ஆகி போயிடுது. இவங்களுக்கு முன்னாடி இங்கே சிட்டியில் யாரும் இல்லாதனால இந்த இன்சூரன்ஸு, இந்த மெடிக்கல் கான்செப்ட்டு இதெல்லாம் சொல்கிறது கூட அவங்களுக்கு ஆள் இல்லை. இதில் இந்த ரூரல் வெஸ் அர்பன் கான்செப்டில் என்ன ஒரு பெரிய காமெடி நான் பார்க்குறேன்னா, முதல்ல கிராமத்துலேருந்து வர்ற ஒருத்தர் மிடில் கிளாஸாக இங்கே வர்றவர், லோயர் மிடில் கிளாஸாக வர்றவர், அவர் ஏமாந்துட்டார்னா அடுத்த அந்த கிராமத்துலேருந்து வர்றவர் தான் அவர் ஏமாத்துறாரு. ஒரு விசியஸ் சைக்கிள் ஆஃப் சீட்டிங். நான் ஏமாந்துருப்பேன், அப்புறம் என் கிராமத்துலேருந்து வரவன் அவனுக்கு தெரியாது பாவம் இந்த சிட்டியை பற்றி, உடனே நான் அவனை ஏமாத்துறேன். அப்புறம் அவன் ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டு தங்கி இந்த பஸ்ஸில் தூங்கிடுறான் அந்த அர்பனில், மெட்ராஸில். அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், எனக்கு ஒரு 5 லட்சம் போச்சு, நான் என்ன பண்ணுறது, ஓகே அடுத்து வரவனா இந்த விசி சைக்கிள் ஆஃப் சீட்டிங். இந்த அர்பன் மிடில் கிளாஸுக்கு இத்தனை ப்ரெஷர் இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ், இது வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஜேர்னி ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கான சான்சஸ் நிறையா உண்டு. ஏன்னா அவங்களுடைய ட்ராவல் லைஃப்பை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு கதை மாதிரி. அப்போ அந்த இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, எடுக்கணும் மெடிக்கலுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நீங்கள். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஒருவேளை நீங்கள் உங்களோட உயர்ந்த பயணம் அது உங்கள் ஃபேமிலியை உயர்த்தி வைக்கணும்னு அந்த பயணத்தில் ஒரு சின்ன மெடிக்கலால் தடங்கள் வந்தாலும் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸு, அதுமாரி இன்கம் டேக்ஸஸ் அண்ட் அதர் டாக்ஸஸில் இருக்கிற ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஏன்னா இவங்களுக்கு தான் ஃபினான்ஸு தெரியறதில்ல. ஏன்னா அவங்க பணத்தை நோக்கி மட்டும் ஓடுவாங்க, அதை அக்கௌண்ட் பண்ணுறதை பற்றி வருத்தப்படுறதில்ல. அரசாங்கங்களும் மிடில் கிளாஸுக்குன்னு அவங்க கேட்கல, அவங்களால கேட்க முடியாது. அவங்க ஃபஸ்ட்டு ரெகனைஸே அவங்க அந்த கிளாஸ் இன் இட் செல்ஃப்னு சொல்லுவோம். நாங்கள் கிளாஸ் இன் இட் செல்ஃப் மேட்டர் கிடையாது, கிளாஸ் ஃபார் இட் செல்ஃபாக இருக்கணும். அதை ரெகனைஸ் பண்ணி அவங்களோட டிமாண்டை கேட்கணும். ஏன்னா அவங்க ஒரே இடத்துல ஜாகிரஃபியில் இருக்கிறதில்ல, தள்ளி இருப்பாங்க சிட்டிலேயே, சொந்தம் சார்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனாலும் அரசாங்கங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயங்களை பண்ணணும். இந்த மாதிரியான மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஈஸியான எஸ்எம்இ லோன்ஸு, எடுத்த உடனே கொஞ்சம் பெட்டர் செட்டில்மெண்ட்ஸு, அப்புறம் இந்த மிடில் கிளாஸ்க்குரிய இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அடுத்த லெவல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதெல்லாம் அவங்க பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.